அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்ட்ரியோட கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு பதிலையும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ ரிசல்ட், அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் டிப்ளமோ ஐடிஐ நான் இன்ட்ரி ரிசல்ட் எப்போ வரும். ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கு உண்டான பதிலாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்குது. ஏன்னா நிறையா பேர் இதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அந்த ஒரு ரீசன் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோலாம் கொடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து போய் பாருங்கள், சரியா? அதே மாதிரி இன்னொரு ஒன் மோர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் இந்த வருஷம் 2025 வரக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினை பற்றின ஒரு ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ, என்ன போஸ்ட்டு, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சிலபஸ் அப்படின்ற வீடியோ நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபார் பிகினர்ஸ், அதாவது புதுசாக ட்ரை பண்ணுறவங்களும் எப்படி படிக்கிறது, ஸ்ட்ராட்டஜி என்ன, சிலபஸ் என்ன, ஸோ பேப்பர் 1 எப்படி படிக்கிறது, பேப்பர் 2, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் A to Z டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 20 தான் விட்டாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், February 20 விட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓட கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு குரூப் 4ஓட கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பாருங்க குரூப் 4ஓட கவுன்சிலிங் டீட்டெயில்ஸை. குரூப் 4 கவுன்சிலிங் எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டைபிஸ்ட் போஸ்ட் இருக்குல்ல, டைபிஸ்ட் இந்த இருக்கு பாருங்க, ஸ்டெனோ டைபிஸ்ட் 1 12ஆம் தேதி, அதாவது 10 12 3 2025 வரைக்குமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 கவுன்சிலிங் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எது அடுத்த நம்ம டெக்னிக்கல் நான் இன்டர்வியூவோட கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இது முக்கியமான விஷயம். ஸோ அப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவுன்சிலிங்கை பற்றின அப்டேட் வந்து மேபி வந்து 10ஆம் தேதிக்கு மேலேயோ இல்லை 12ஆம் தேதிக்கு மேலேயோ விடலாம். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஒரு 15-20 தேதிகளில் ஸ்டார்ட் ஆகிறதுக்குனான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது குரூப் 4 கவுன்சிலிங் முடிஞ்சோடனே இமீடியட்டாக கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த தேதிகளில் தான் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லை அதுக்குண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவும் சான்ஸ் இருக்கு, சரியா? சரி, அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ டிப்ளமோ ஐடிஐ ரிசல்ட் அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருப்பாங்க கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல். ஸோ மார்ச் 2025, அதாவது இந்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் வந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 20. ஸோ அதே மாதிரி மார்ச் 15 தேதிக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக டிப்ளமோ ஐடிஐ ரிசல்ட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இந்த டிப்ளமோ ஐடிஐ ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிகிரி நான் இன்டர்வியூவோட கவுன்சிலிங் நடைபெறலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது கவுன்சிலிங் வச்சுட்டு கூட அடுத்து ரிசல்ட் பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு, சரியா? ஸோ இதுதான் முக்கியமான தகவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு உண்டான வேகன்சி அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ தயவு செய்து நாளைக்கு வீடியோவில் பாருங்க, சரி? ஆல்ரெடி ஒவ்வொரு கிளாஸஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். எதுக்கு உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வரக்கூடிய 2025 இபி வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்றதே கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த வருஷம் எந்தெந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு அப்டேட்டா வந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வர வீடியோவுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.